நேற்று ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் பெஸ்ட் வைட்டமின் சி சீரம் அப்படின்னு. இந்த வீடியோவில் வைட்டமின் சி சீரம் கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வைட்டமின் சி சீரம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். வைட்டமின் சீரம் வாங்கிட்டு கொஞ்சம் சாலிடான அமௌண்ட்டாக எடுத்து இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி உங்களோட ஏர்ஸுக்கு பின்னாடியும் உங்களோட ஹேண்ட்ஸுக்கு பின்னாடியும் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணி ஒரு ½ hour இருந்து 1 hour வரைக்கும் வச்சு பாருங்கள். உங்களுக்கு எந்த விதமாக இரிட்டேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி யாருக்குமே ஒன்றுமே பண்ணாது. பட் ரேராக சில பேருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக இரிட்டேஷனாக இருக்கும். பட் அந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களும் அதை அப்ளை பண்ணலாம். பட் நார்மலாக யூஸ் பண்ணுறத விட கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டாக எடுத்து உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணணும். இப்போ வைட்டமின் சி சீரம் 2 டைப்பாக அப்ளை பண்ணலாம். ஒன்று என்னன்னா மார்னிங் அண்ட் நைட் 2 டைமும் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று நைட் மட்டும் யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் மார்னிங் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் லோஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸில் வைட்டமின் சி சீரம் அப்ளை பண்ணணும். இதுவே நீங்கள் நைட் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா சேம் தான். நைட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணணும். இதில் அன்ஈவன் ஸ்கின் டோன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அன்ஈவனாக இருக்க பிளேஸில் கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணி இந்த மாதிரி டேப் பண்ணணும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கிற பிளேஸில் ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணி இந்த மாதிரி டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் அதை வந்து ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணும். ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ லைக் திஸ் மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப். We are the one and only best fashion community in Tamil Nadu.